A6 மேஜிக் ஸ்பீடை 5 அன்பாக்ஸ் பண்ணி இன்றைக்கி ட்ராக் செஷன் பண்ண போகிறேன். நான் யூஸ்வலி ட்ராக் செஷன்லாம் பண்ண மாட்டேன். இப்போது எனக்கு ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணணுன்ட்டு நான் பிளான் பண்ணியிருக்கேன். அதாவது என்னோடய ஆவரேஜ் ஸ்பீடு, ஸ்லோ ஈஸி பேஸ் ஸ்பீட் இருக்குல்ல, அதை நான் வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணும். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நான் அதை ஓடணும். அதாவது என்னோடய ஆவரேஜ் ஈஸி பேஸ் வந்து ஒரு 7 மினிட்ஸ்னு வச்சுக்கோங்க. அதுதான் என்னோடய ஈஸி பிசி Zone 2 பேஸ். இப்போ இதுலேயே நான் ரொம்ப நாளாக ஸ்டாக்னண்ட்டாக இருக்கேன். அதாவது ரொம்ப நாளாகவே அதுலேயே தான் ஓடிக்கிட்டு இருக்கேன். எனக்கு இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது என்னோடய பேஸ். என்னோடய ஹார்ட் ரேட் அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணணும்னா, அதே ஹார்ட் ரேட் ரேஞ்சில் என்னோடய பேஸை 7லேருந்து 6க்கு கொண்டு வரணும். அதாவது 6 நிமிஷம் பேஸில் ஓடும்போது கூட என்னோடய ஹார்ட் ரேட் அதே மாதிரி இருக்கணும். இல்லைனா நான் ஃபீல் பண்ணுற விதம் அதே மாதிரி இருக்கணும். யூஸ்வலி இப்போ நான் ஹார்ட் ரேட் யூஸ் பண்ணுறதில்ல, ஃபீலை மட்டும் தான் நான் ஜட்ஜ் பண்ணுவேன். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் ரொம்ப நாளாகவே ஸ்டாக்னண்ட்டாக இருக்கேன். இப்போது நான் அந்த இன்டர்வல் செஷனை நான் அதை ஆட் பண்ணேன் அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் இல்லை ட்வைஸ் மேக்ஸிமம் ஒரு இந்த ஷார்ட் பஸ் இன்டர்வல் நான் 1 கிலோமீட்டரை என்னோட ஹாஃப் மேரத்தான் பேஸில் ஓடுறது, இல்லை 5K பேஸில் ஓடுறது, இல்லைனா 400 மீட்டரை நான் வந்து அந்த த்ரெஷ்ஹோல்ட் ஸ்பேஸில் ஓடுறது. த்ரெஷ்ஹோல்ட் பேஸு, VO2 மேக்ஸ் பேஸு, இதெல்லாம் பெரிய விஷயம்லாம் இல்லை. ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் யூஸ்வலாக ஓடுறதை விட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓடுங்க. லேப் வந்து ஒரு 10 லேப் வச்சுக்கோங்க. அந்த 10 லேப்புக்கு ஓடக்கூடிய இன்டென்சிட்டியை வச்சுக்கோங்க. அதுதான் லாஜிக்கலாக இருக்கும். பட் இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா, மேஜிக் ஸ்பீட் 5 எடுத்துகிட்டு இந்த ட்ராக் செஷனாக ஓட போகிறேன். மேஜிக் ஸ்பீட் 5 பற்றி சொல்லணும் அப்படின்னா, எல்லா பிராண்டுக்கிட்டையுமே ரேசிங் ஷூ இருக்கும். அந்த ரேசிங் ஷூவுக்கு ஒரு ட்ரைனிங் ஷூ வச்சுருப்பாங்க. இப்போ வந்து நைக்கி ஆல்ஃபா ஃப்ளை வச்சுருக்காங்கன்னா வேஃபர் ஃப்ளை வச்சுருப்பாங்க. ஆல்ஃபா ஃப்ளையில் யூஸ் பண்ணியிருக்க அதே மிட்ஸோவில் அவங்க அந்த ட்ரைனிங் ஷூவாக இருக்கக்கூடிய வேஃபர் ஃப்ளைலையும் கொடுப்பாங்க. ஆனால் அந்த வேஃபர் ஃப்ளை வந்து ஃபுல்லாக அதே ஃபோம் வராது. வேறு ஒரு ஸ்டெபிலிட்டிக்காக இன்னொரு ஃபோம் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்டெபிலிட்டி மட்டும் இல்லை, டியூரபிலிட்டிக்கு. அதே மாதிரி இப்போ A6ல் பார்த்தீங்கன்னா வி ஹேவ் மெட்டாஸ்பீட் ரே, மெட்டாஸ்பீட் பாரிஸ், மெட்டாஸ்பீட் டோக்கியோ அப்படின்றது. இப்போ இதில் எல்லாத்துலையும் யூஸ் பண்ணியிருக்க மிட்சோல் வந்து இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன FF லீப், அது ATPU ஆலிபேட்டிக் TPU மிட்சோல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இதுக்கு ட்ரைனிங் ஷூவாக என்ன கொடுக்கலாம், நிறையா இருக்குது. வி ஆல்சோ ஹாவ் வாட் இஸ் திஸ் சூப்பர் பிளாஸ்ட் இருக்குது, மெகா பிளாஸ்ட் இருக்குது. இப்போ மெகா பிளாஸ்ட்டில் FF லீப் கொடுக்கல, தட் இஸ் FF டர்போ ஸ்கொயர். FF லீப் வந்து சூப்பர் பிளாஸ்ட் கொடுத்துட்டாங்க, ஆனால் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குது. அதெல்லாம் ட்ரைனிங் ஷூவாக யூஸ் பண்ண முடியுமா? யூஸ் பண்ண முடியும் ஃபார் லாங் ரன். பட் ஆக்சுவலாக இன்டர்வல் ட்ரைனிங்க்கு ஒரு ஸ்பீடு செஷனுக்கு 42 கிலோமீட்டருக்கு மெட்டாஸ்பீட் ரேனா 21 கிலோமீட்டர் 5K 10K நான் இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, அந்த கேட்டகரிக்கு தான் அவங்க வந்து மெட்டாஸ்பீட் ஸ்கையை வச்சுருக்காங்க. மேஜிக் ஸ்பீட் 5 வச்சுருக்காங்க. மேஜிக் ஸ்பீட் 4 அந்த லெவலுக்கு அந்த ஒரு அட்டென்ஷனை கேதர் பண்ணல. அதுக்கு காரணம் கொஞ்சம் ஹெவியாக இருந்தது அண்ட் கொஞ்சம் ஃபோமராக இருந்துச்சு, நேரோவாக இருந்துச்சு, நிறையா பிரச்சனை இருந்துச்சு. பட் அது நிறையா பேருக்கு, சில பேருக்கு பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அதோட டியூரபிலிட்டி, அந்த 4 மினிட்ஸ் பேஸ் டு 5 மினிட்ஸ் பேஸில் ஓடுவாங்கள்ல ஆவரேஜாக, அதெல்லாம் வந்து ஒர்க் கோர்ஸ் அந்த பேஸ் ரேஞ்சில் இருக்கிறவங்களுக்கு. பட் ப்ராப்பராக இந்த மாதிரி ஒரு ட்ராக் செஷனுக்கு அது ஒர்க் ஆகுமா? அதை விட இன்னும் மச் பெட்டர் ஆப்ஷன் இருந்ததுனால அது அதிகமாக பேசப்படலை. EOSL வந்துருச்சு அந்த டைம்லேயே, டுவோர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் 2024 வந்துருச்சு. ரெபல் V4 ஏகப்பட்ட பேர் இன்டர்வல் செஷன் யூஸ் பண்ணியிருந்தாங்க. நான் இப்போ போட்டிருக்கிறதே ரெபல் V5, இதில் தான் நான் வந்து வார்ம் அப் பண்ண போகிறேன். அந்த மாதிரி நிறைய காஸ்ட் எஃபெக்டிவாக வந்ததுனால அதை மறந்துட்டாங்க. ஃபைனலாக மேஜிக் ஸ்பீட் 5ல் அவங்க நிறையா சேஞ்ச் பண்ணி இந்த ஷூவை அதிகமாக பாசிட்டிவ் ரிவ்யூ வாங்குற மாதிரி செஞ்சுட்டாங்க. அதுக்கு காரணம், இந்த ஷூவை அவங்க ஒரு 200 கிராம் கொண்டு வந்துட்டாங்க. என்னோடய UK 8க்கு மேஜிக் ஸ்பீட் 4 வந்து 240 to 250 கிராம் இருந்துச்சு. அது கொஞ்சம் ஹெவியராக ஃபீல் ஆச்சு. 240 கம்மினாலுமே ஃபெல்ட் லைக் நாட் 240, ஐ திங்க் இட் இஸ் 230. இட் ஃபெல்ட் மோர் தென் 250. ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது 200க்கு கம்மியாக கொண்டு வந்துட்டாங்க. செகண்டு, மேஜிக் ஸ்பீட் 4ல் வந்து தே டிட்ன்ட் கிவ் ரேசிங் ஷூவோட ஃபோமை கொடுத்தாலும் அது ரொம்ப ஃபோமராக இருந்தது. இப்போ இதில் FF லீப்பை கொடுத்துட்டாங்க. FF லீப்பை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். FF லீப் வந்து ATPU, அதாவது ஆலிபேட்டிக் TPU. ஆஸ் ஆஃப் நவ் கரண்ட் மார்க்கெட்டில் ATPU தான் டாப் ஆஃப் த ப்ரீமியம் ஃபோம் ஆர் ரேசிங் ஃபோம். ATPU ஏன் பீபாலேருந்து ஏன் இப்போ நான் வேர் பண்ணுறது ரெபல் V5, அது பீபா ஃபோம். அதுலேருந்து ஏன்டா மாறினீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பீபா வந்து இட் வாஸ் சாஃப்ட், இட் வாஸ் ரெஸ்பான்சிவ் அண்ட் இட் வாஸ் நாட் டியூரபிள். ரெஸ்பான்சிவை வந்து அதிலேருந்து இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு தான் ATPU கொண்டு வந்தாங்க. டியூரபிலிட்டியும் இருக்கணும், ஒரு நல்ல டியூரபிலிட்டி வரணும், அதே டைம் நல்ல ரெஸ்பான்சிவ்னஸாக வரணுன்ட்டு தான் ஆலிபேட்டிக் TPU போனாங்க. அண்ட் தென் ஆல்சோ பீபா ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆயிடுச்சு. இட் வாஸ் ரொம்ப எல்லாராலையும் கொடுக்க முடியல. ஸோ
எஃப்எஃப் லீப் கொண்டு வந்ததுக்கப்புறம் இது நல்லா ஃபாஸ்ட்டு நல்ல ரெஸ்பான்ஸ்னு நல்ல சாஃப்டாகவும் இருந்துச்சு. அண்ட் தென் கீழே கெரியர் ஃபோம் எஃப்எஃப் பிளாஸ்ட் ப்ளஸ் அது வந்து அந்த ஸ்டெபிலிட்டிக்கு அண்ட் ஃபுல் லென்த் கார்பன் ஃபைபர் பிளேட் கொடுத்துருக்காங்க மக்களே. இதுதான் ஒரிஜினல் கார்பன் ஃபைபர் பிளேட், தெரியுதா? அப்படியே நீங்கள் அதை வளைக்கும் போதே தெரியும் அப்படி அந்த ப்ரொப்பல்ஷன் பாங்க. இது எதுக்குன்னா ஸ்டெபிலிட்டி அண்ட் ப்ரொப்பல்ஷன். அது அப்படியே ஸ்டெபிலிட்டிக்கு ரெண்டு மெயின் பிளேட்டு வந்து ரோல் ப்ளே பண்ணும். ரேசிங் ஷூலேயும் ட்ரைனிங் எதுலெல்லாம் கார்பன் ஃபைபர் பிளேட் இருக்கோ அதுக்கு அந்த ஷூவுக்கு ஸ்டெபிலிட்டி தேவை. ஏன்னா அந்த ஃபோம் ரொம்ப கொலாப்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ரொம்ப சாஃப்டாக நல்லா பஞ்சு மாதிரி இப்படி அழுத்தி ஓடும்போது கால் ட்விஸ்ட் ஆகக்கூடாது, கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்குன்றதுக்காக கொடுப்பாங்க. ஏன்னா அந்த பிளேட் வந்து தட்டு மாதிரி தானே இருக்கும். அது நம்ம கால் அப்படியே நம்ம காலோட ஷேப்லேயும் இருக்கும். அதனால் அது அந்த தட்டு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஃபைபர் இப்படி இருக்கும். அந்த மாதிரி அது அப்படி பண்ணும்போது அந்த ஃபோம் வந்து கொலாப்ஸ் ஆகி நம்ம காலை வந்து ட்விஸ்ட் ஆக விடாது. ஒன்று. ரெண்டாவது ப்ரொப்போர்ஷன். அது வந்து ஸ்ப்ரிங்கு மாதிரி. நீங்கள் அதில் வந்து ஒரு வெயிட் அப்படி போட்டிங்க, அது மேலே இப்படி போட்டிங்கன்னா டங்குன்னு அப்படியே அது ஆடும். அந்த மாதிரி தான் நம்ம வெயிட் அதில் படும்போது ஸ்டேபிளாக பிடிச்சிட்டு அப்படி நம்மளை வந்து ஒரு ப்ரொப்பல்ஷனாக முன்னாடி தள்ளுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இந்த ரெண்டுத்துக்காக தான் அவங்க அதை யூஸ் பண்ணுவாங்க, கார்பன் ஃபைபர் பிளேட். ஸோ இதில் A6 grip கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் பேசவே தேவையில்ல. ப்ரீமியம் ஷூவில் அவங்க வந்து நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருவாங்க. இன்ஜினியர்ட் மெஷ் அப்படியே மெட்டா ஸ்பீடில் இருக்கக்கூடிய அதே மாதிரியான ஒரு இன்ஜினியர்ட் மெஷ்ஷு, ஒரு சாஃப்ட் கம்ஃபிலாம் எதிர்பார்க்கக்கூடாது ரேசிங் ஷூவில். பட் இந்த ரேசிங் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஷூவில் இருக்கக்கூடியதில் இது கொஞ்சம் நல்லா சாஃப்டாகவும் இல்லை. ப்ரீத்தபிலிட்டி பற்றி பேச தேவையில்ல. அகைன் ரேசிங் ஷூவில் வெயிட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக கிட்டத்தட்ட மொத்தமாகவே ஹோலாக தான் கொடுப்பாங்க. ஸோ எல்லாமே பக்காவாக அமைஞ்சதுனால எனக்கு தெரிஞ்சு திஸ் மைட் பி அ கம்பேக் ஃபார் A6 மெட்டா மேஜிக் ஸ்பீட் 5. இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ஷூ இந்தியாவில் 15,000 ரூபாய். பட் ஆல்மோஸ்ட் லாஸ்ட் 2 months-ஆகவே 12,000 ரூபாய்க்கு நான் பார்த்துட்ருக்கேன். நம்ம சேனல்லையும் போட்டிருக்கேன், இன்ஸ்டாகிராம் பேஜில். இன்றைக்கி ஒரு வார்ம் அப்லாம் பண்ணிவிட்டேன் கொஞ்சம் தூரம். இதில் வந்து இன்டர்வல் செஷன் பண்ண போகிறேன். இன்டர்வல் செஷன் ஏன் நான் பண்ணுறேன் இப்போது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ரொம்ப நாளாகவே ஸ்டாக்னண்ட்டாக இருக்கேன். அதாவது என்னோடய zone 2, அதாவது எனக்கு ரொம்ப ஈஸியாக ஃபீல் ஆகிற பேஸ் வந்து 7 minutes பேஸ் தான். இப்போ இதுலேயே ரொம்ப நாளாகவே இருக்கேன். இப்போ நான் இதிலேருந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா நான் ஸ்டாக்னண்ட் ஆகிட்டேன். எனக்கு அவ்வளோதான் அது என்னோடய உடம்பால் பண்ண முடியும். இதில் அடுத்த கட்டத்தை நான் புஷ் பண்ணணும். அதாவது 6 நிமிஷம் பேச நான் எப்படி ரொம்ப ஈஸியாக ஃபீல் பண்ணுறது. இப்போ நான் 3 மணி நேரம் என்னால் ஓட முடியும் 7 நிமிஷம் பேஸில், எந்த பிரச்சனையும் இல்லாமல். 3 மணி நேரம் ஓடி முடிச்சுட்டு அப்படி நிற்கிறேன்னா எனக்கு ஓகே இட்ஸ் வாக் அப்படின்னு நினைக்க மாட்டேன். கொஞ்சம் ஃபெட்டிக்கு இருக்கும், ஆனால் அது ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்தில் போயிடும். அந்த மாதிரி நான் 6 நிமிஷம் பேஸில் ஃபீல் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட ரொட்டீனில் ஸ்பீட் ஒர்க் அவுட்டை அடாப்ட் பண்ணணும், அதாவது ஆட் பண்ணணும். அதோட ஒன் ஆஃப் த மெத்தடாலஜி தான் வந்து இந்த இன்டர்வல் செஷன் சொல்லுவாங்க. VO2 மேக்ஸு, த்ரெஷ்ஹோல்டு பேஸு, இதெல்லாம் சொல்லுவாங்க நிறையா. அதெல்லாம் எடுத்தோடனே நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு வருஷமாக ட்ரைன் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு ஈஸி பிசி பேஸ் உங்களுக்கு ரொம்ப ஜாலியாக போகிற பேஸ் அப்படியே தான் இருக்குது. அது வந்து இன்னும் இன்க்ரீஸே ஆகலை அப்படின்னா நீங்கள் வீக்லி ஒன்ஸ் டைம் கிடச்சி உடம்புலாம் ஒத்துக்குச்சுன்னா 2 நாள் நீங்கள் வந்து இந்த மாதிரி இன்டர்வல் செஷனை ட்ரை பண்ணலாம். அந்த இன்டர்வல் செஷன் என்ன பண்ணால் நான் நீங்கள் பார்ப்போம், இது வந்து ஒரு 400 மீட்டர் ட்ராக் செஷன், ட்ராக் இருக்குது இங்கே. இதில் வந்து நான் வந்து ஐம் பிளானிங் 800 மீட்டரை வந்து நான் வந்து 5 times ஓட போகிறேன். இன்ட்டு 5 பிரேக் வந்து இடையில வந்து ஒரு 30 to 60 seconds அண்ட் தென் ஃபாலோட் பை 400 மீட்டர். அது வந்து ஒரு 10 தடவை ஓடலான்ட்ருக்கேன். தெரியல சத்தியமாக, இது வீடியோவில் ஓவராக பேசிகிட்டு இருக்கேன். பட் எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி வார்ம் அப் வந்து உடம்பை சூடாக்கிறதுக்கு ஆல்ரெடி வெயில் அடிக்குது. பட் ஸ்டில் உடம்பு சூடாகணும்ல, அதுக்கு 2 கிலோமீட்டர் ஓடுவேன். ட்ராக் செஷனை முடிச்சுட்டு கூல் டவுனுக்கு முடிஞ்சால் 2 கிலோமீட்டர் இல்லை 1 கிலோமீட்டர் ஓடுவேன். ஸ்ட்ரெச்சஸ்லாம் பண்ணுவேன் முன்னாடியும் பின்னாடியும். வார்ம் அப்புக்கு வார்ம் அப் அண்ட் கூல் டவுனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஷூ நியூ பேலன்ஸ் Zerbal E5 சூப்பராக இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு தான் போடுறேன், செமையாக இருக்குது. ஓகே, இதை நான் இப்போ இங்கே ஓடிட்டு இது எனக்கு எப்படி இருந்துச்சு இந்த ட்ராக் செஷனுக்குன்றதை நான் அந்த வீடியோலேயே சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் இந்த ஷூவை இன்னும் கொஞ்சம் நிறையா ட்ரைன் பண்ண போகிறேன், அதாவது டெஸ்ட் பண்ண போகிறேன். ஒரு 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் 5 இதெல்லாம் வந்து 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டருக்கு ரேசிங் ஷூ. அதில் எடுத்துகிட்டு போயிட்டு நான் பார்க்க போகிறேன் இது எந்த லெவலுக்கு எல்லாம் ஃபிட் ஆகுது, எனக்கு செட் ஆகுது அப்படின்ற மாதிரி. ஸோ அதெல்லாம் பண்ணிவிட்டு தான் டீட்டெயில் ரிவ்யூ கொடுப்பேன். ஸோ நவ் கோனு டெஸ்ட் திஸ். அதை ஓடிட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். லெட்ஸ் கோ. வார்ம் அப் இஸ் டன்.
ரெபல் V5ல ஒரு 2 கிலோமீட்டர் ஸ்லோவாக வார்ம் அப் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இன்டர்வல் செஷனை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். தண்ணிலாம் குடிச்சிட்டு ஒரு 400 மீட்டரில் நான் வந்து ஐ எம் பிளானிங் டு டூ ஒரு 10 ரெப் அடிக்கலான் இருக்கேன். முன்னாடி போட்ட பிளான்லாம் வந்து ஸ்டாப் பண்ணியாச்சு. இப்போது இந்த 400 மீட்டரில் 10 ரவுண்டுக்கு நம்மக்கிட்ட வந்து எனர்ஜி இருக்கணும். அப்படி எனர்ஜி இருக்குன்னா எடுத்தோடனே ஃபஸ்ட்டு 2-3 400 மீட்டர்லேயே மூச்சை ஓடிட்டா அதுக்கப்புறம் சுத்தமாக இருக்காது, ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஓட போகிறேன். அது இல்லாமல் நான் இன்டர்வல் செஷன்லாம் எப்போ பண்ணனே இல்லை பண்ணியிருக்கேனானே எனக்கு தெரியல, அப்படியே மிக்ஸ்டாகவே இருந்துச்சு. பட் எனிவே லெட்ஸ் ஸ்டார்ட். அஞ்சு ரவுண்டு முடித்தாச்சு. அதாவது 400 மீட்டர் ட்ராக்கில் 5 லேப் முடிச்சிட்டேன். மேஜிக் ஸ்பீட் 5. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப லைட் வெயிட், பயங்கர ஃபெதர் மாதிரி இருக்குது, காலில் இருக்கிறது இல்லை, அப்படி தான் இருக்கணும். செக் ஸ்டேபிளாக இருக்குது, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வெயிட்டை கம்மி பண்ணதுனால நேரோவாக்கிட்டாங்க. அண்ட் ஸ்டாக் ஐடியா சொல்லலைல்ல, 35-28, 35 ஹீல், 7 மில்லிமீட்டர் ட்ராப், அதனால் ஸ்டேபிளாக இருக்கணும். எக்ஸலண்ட் டிசைன் பிகாஸ் ஆஃப் த பிளேட். என்னால் ஃபீல் பண்ண முடியுது, அந்த பிளேட்னால எனக்கு ஸ்டெபிலிட்டி கிடைக்கிறத ஃபீல் பண்ண முடியுது. அண்ட் தென் லாஸ்ட் ப்ரொபல்ஷன், அதாவது எனர்ஜி ரிட்டர்ன் சொல்லலாம், ரெஸ்பான்சிவ்னஸ்ன்னு சொல்லலாம், இல்லை ப்ரொபல்ஷன் சொல்லலாம் ஃப்ரம் த பிளேட் அண்ட் ஃப்ரம் த ஃபோம். ஆஸ் ஆஃப் நவ் 5 லேப்புக்கு இது வந்து எக்ஸ்ப்ளோசிவாலாம் இல்லை, அதாவது வா அப்படின்ற மாதிரி இல்லை. ஆனால் ஒரு இன்டர்வல் ட்ரைனிங்க்கு என்ன தேவையோ, ரொம்ப ஹார்ட் கோராக ஒர்க் அவுட் பண்ணுறவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு அந்த கொஞ்சம் எக்ஸ்ட்ரா புஷ் வேணும்ல, அந்த எக்ஸ்ட்ரீம்லி பவுன்ஸியாக இருக்கிறது அது இல்லை. எனிவே இன்னொரு 5 லேக் முடிச்சுட்டு எப்படின்றத பார்ப்போம். அண்ட் தென் டீட்டெயில் ரிவ்யூக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஓடி முடிச்சாச்சு. 8 லேப் தான். லாஸ்ட்டு 3 வந்து 100, 50, 100 ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஆஃப்டர் ரன்னிங் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த சேனலில் ஜென்யூனாக தான் சொல்லணும், எனக்கு தோன்றதை தான் சொல்லணும்னு நான் நினச்சிட்ருக்கேன். அப்படி தான் இது வரைக்கும் பண்ணியிருக்கேன், இதுக்கப்புறமும் அப்படி தான் பண்ணுவேன். எனக்கு பர்சனலாக இதுதான் ஒரு ப்ராப்பரான ஸ்பீட் ஷூவை இந்த லெவலுக்கு டெஸ்ட் பண்ணது. இதுக்கு முன்னாடி நான் பண்ணியிருக்கேன், பட் எனக்கு அந்த லெவல் ஞாபகம் இல்லை. இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ராப்பராக ஒரு இன்டர்வல் ட்ரைனிங் ஸ்பீட் ட்ராக் செஷனுக்கான ஒரு பிளேட்டட் கார்பன் ஃபைபர் பிளேட் கொண்ட ஒரு ரெஸ்பான்சிவான டெஸ்டிங் நான் சொல்லுவேன். ஸோ இந்த ஷூ பேசிக்காக 10K, 5K, 10K, ஈவன் 1600க்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். சம்திங் லைக் அடியோஸ் 9. இது வந்து ஹாஃப் மேரத்தான் வரைக்கும். ஆக்சுவலி 5 மினிட்ஸ் ஸ்பேஸ்லாம் தரமாக இருக்குது. அந்த 5 மினிட்ஸ் ஸ்பேஸில் வந்து ஸ்டேபிளாக இருக்குது, ஃபோமராக இருக்குது, ரெஸ்பான்சிவ்னஸாக இருக்குது. அதுக்கு மேலே ஃபாஸ்ட்டாக ஓடும்போது உங்களுக்கு வந்து யூ ரியலி நீட் அ லாட் ஆஃப் ஸ்டெபிலிட்டி டு ஹோல்ட் த ஷூ டுகெதர். அதை தான் நான் ஃபீல் பண்ணேன். பட் எனிவே எனக்கு இப்போதைக்கு ஆஸ் ஆஃப் நவ் வாட் ஐ ஃபீல் இஸ் தட், முன்னாடி சொன்ன மாதிரி எனக்கு வந்து ஸ்டேபிளாக இருக்குது. செக் ப்ரீத்தப்லாம் விட்டுருங்க, கரெக்டாக இருக்கும். ஸ்னக் ஃபிட்டு ப்ராப்பராக இருக்குது. எல்லாமே எனக்கு ப்ராப்பரான டிசைன். என்ன எனக்கு கொஞ்சம் ஹையாக இருக்குன்றதுனால ரைட் ஃபுட்டில் இந்த ஆர்க்கில் கொஞ்சம் ஏதோ இடிக்கிற மாதிரி தெரியுது. அதுக்கு காரணம் வந்து ரொம்ப ஃபிட்டாக கட் பண்ணியிருப்பாங்க ரேசிங் ஷூவில், அதனால ஏன்னு தெரில. க்ரிப்பு செம்மையாக இருக்குது. க்ரிப்பை பற்றி சொல்லணும், சூப்பராக இருக்குது. இப்போது ஃபைனலாக இந்த ஷூவோட சீக்ரெட் சாஸ், இந்த மிட் சோல் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு அந்த 5 மினிட்ஸ் ஸ்பேஸில் ஃபோமராக இருக்குது. நீங்கள் வந்து 3:34 மினிட்ஸ் ஸ்பேஸில் ஓடும்போது எனக்கு தெரிஞ்சு இது வந்து அதோடய ஃபுல் பொட்டென்ஷியலை நீங்கள் சக் பண்ணலாம்னு நினைக்கிறேன், அதாவது உறிஞ்சலாம் நான் நினைக்கிறேன். ஸோ ஃபார் நவ் ஐ ஃபீல் லைக் நான் வந்து இன்னும் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு 5K இதில் ஓட போகிறேன் கம்மிங் டேஸில். மேபி
இஃப் பாசிபிள் 5K நல்லபடியாக போச்சுன்னா, எனக்கு காலில் எதுவும் ட்விஸ்ட் ஆகாமல் நான் இன்ஜுரி ஆகலை அப்படின்னா, நான் 5 மினிட்ஸ் என்னோடய ப்ரீவியஸ் பெஸ்ட்டு வந்து டெஸ்டிங்காக தான் பண்ணேன். தினமும் ஸ்பீடில் ஓடிருப்பேன், 24 நிமிஷம் நினைக்கிறேன். அதுதான் என்னோடய பெஸ்ட்டு. அதை ட்ரை பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். ஏன்னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் இயர் இன்ஜுரி வேறு. அது நல்லா போச்சுன்னா 10K நான் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். 21K கண்டிப்பாக கஷ்டம். ஏன்னா நல்லா ஃபாஸ்ட்டாக ஓடினா தான் நீங்கள் இதில் சர்வைவ் ஆக முடியும். 5 நிமிஷம் பேஸில் ஒன்றாலே எனக்கு இதில் சர்வே ஆக முடியுமான்றது தெரியல. அந்தளவு அக்ரெசிவாக இருக்குது. பட் ஃபார் நவ் இட்ஸ் நாட் இம்ப்ரெசிவ் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா என்னோடய பேஸ் அந்த மாதிரி இருக்கிறதுனால இட்ஸ் ஓகே ஃபார் நவ். ஐ உடன் ஈவன் சே ஓகே, பட் இட்ஸ் எக்ஸலண்ட்டுக்கும் குட்டுக்கும் நடுவில்னு சொல்லுவேன். ஸோ வெயிட் ஃபார் மை டீட்டெயில் ரிவ்யூ. வெயில் மண்டையை பொழக்குது. அதனால் வந்து இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் ரெபல் V45ல் ஒரு வார்ம் அப்பை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட வேண்டியதான். அதுக்கப்புறம் ஆஃபீஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லவ் யூ ஆல். ஹாப்பி ரன்னிங். பி சேஃப். அண்ட் தென் வேறு ஏதாவது ட்ரைனிங்கை டெஸ்ட் பண்ணணும், ஏதாவது ஒரு ஷூவை இந்த மாதிரியான இதை டெஸ்ட் பண்ணணுன்னா எனக்கு தயவுசெய்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அதையும் வந்து கம்மிங் டேஸில் ஸ்கெடியூல் பண்ணுறேன். எனக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது. எப்போல்லாம் டைம் கிடைக்குது அப்போல்லாம் நான் பண்ணுறேன். ஸோ யா, தேங்க்யூ. லவ் யூ ஆல். பீஸ்.